கொள்கைக்காக கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசையின் கைதிற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம் எனவும் அண்ணாமலை தன்னுடைய கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக தரப்பிலிருந்து இன்றைக்கு கையெழுத்து இயக்கமானது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனால் நடத்த முயற்சித்த போது அங்கு வந்த போலீசார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. தற்போது இந்த சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசையின் கைதிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, தமிழிசையுடைய கைதிற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கார்? வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் கைதை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏழை எளிய குழந்தைகளுக்கு தரமான கல்வியும் விருப்பமான மொழிகளும் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தினை சென்னையில் இன்று முன்னெடுத்து சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 60 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறது என்றும் திமுகவின் நாடகத்தை பொதுமக்கள் உணரத் தொடங்கி மும்மொழி கொள்கைக்கு பெருமளவில் ஆதரவு அளிப்பதை கண்டு பயத்தில் நிலை தடுமாறி இருக்கிறார் முதலமைச்சர் என்றும் அதன் விளைவாகவே ஜனநாயக ரீதியாக நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தை தடுப்பதும் கைது செய்வதும் ஆகும் என்றும் அதுல சாடியிருக்காரு. மேலும் இந்த கைது பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழக பாஜகவினர் பயந்து பின்வாங்க போவதில்லை என்றும் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம் என்றும் எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும் முதலமைச்சர் அவர்களே என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தேசிய கல்விக் கொள்கை உங்கள் கட்சியில் இருக்கும் கடைக்கோடி தொண்டர்களின் குழந்தைகளுக்கும் தரமான கல்வியையும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பையும் அரசு பள்ளியில் இலவசமாக வழங்குகிறது. அதை ஏன் ஏற்க தடுக்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.